ஒரு 4 ரூல் மட்டும் சொல்லிடுறேன், பணம் சார்ந்த ரூல்ஸ். இதை நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க. ஒன்று வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் யூஎஸில் ஒரு சர்வே பண்ணுறாங்க, ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்டில் அது இருந்தது. $75,000 சம்பாதிச்சிட்டா சந்தோஷம், அதுக்கு மேலே வருஷ வருமானம், அதுக்கு மேலேன்னா எந்த பெரிய ஹாப்பினஸும் அது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஸோ மேக்ஸிமம் ஹாப்பினஸ் வந்து $75,000 தான் கொடுக்குது. அதுபோல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரும் சர்வே பண்ணல. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பணமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும், எல்லா டைமும் மகிழ்ச்சியை கொடுக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது வந்து பணக்காரனுடைய மகன் வந்து செலவாளி, செலவாளியோட மகன் கடனாளி, கடனாளியோட மகன் வந்து பொறுப்பாளி, பொறுப்பாளியோட மகன் வந்து பணக்காரன். திரும்ப இது ஒரு சைக்கிள், இது பண சுழற்சி, எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதுக்காக நான் சொல்கிறேன். பணக்காரனுடைய மகன் வந்து மிகப்பெரிய செலவாளியாக இருக்கிறான், மிகப்பெரிய செலவாளியோட மகன் கடனாளி ஆகிடுவான், மிகப்பெரிய கடனாளியோட மகன் வந்து மிகப்பெரிய பொறுப்பாளி ஆகிறான். மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அவன் மிகப்பெரிய அவனோட பையன் வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுறான். ஸோ இந்த பண சுழற்சியை புரிந்து கொள்ளுங்கள். எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது எப்போதுமே எழுந்திருக்கும் போது தூங்க போகும்போது ஞாபகம் வச்சுப்போம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் உங்களுக்கு பக்கத்தில் வராது. மூணாவது, 3 விஷயங்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது. பிற மனிதர்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. 1. நம்பர் 2, உங்களுடைய கடந்த கால அனுபவம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. நம்பர் 3, பணம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது. 4வது விஷயம், இந்த வாழ்க்கையில் எது வேண்டும் என்றாலும் என்னால் முடியும் என்ற எண்ணம், சிந்தனை தான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும். ஸோ இந்த 4 ரூலுமே பணம் சார்ந்த விஷயங்கள். மேலும் பணம் சார்ந்த பலாயிரக்கணக்கான தகவல்களை வரும் நாட்களில், வரும் வாரங்களில், வரும் மாதங்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிகளுக்கு தாய் ஆண்டாளுக்கு நச்சுக்கு மனமார்ந்த நன்றி.